Praise the Lord, praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Hallelujah. Praise the Lord, praise the Lord. ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு உங்களுடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஜீசஸ், glory, 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 glory. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போதும் கூட நாங்கள் உம்மை துதித்து நீ பாதுகாத்து கொண்ட தயவை எண்ணி உம்மை துதித்து அதே வேளையில ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு கூட எங்கள் சகோதரிக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டோம். கர்த்தர் அந்த காரியத்தில் அப்பா உம் காதுகள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. மிகுந்த இரக்கங்களோடு கிருபையோடு அந்த காரியத்தை கர்த்தர் நீர் நிச்சயமாய் சந்தித்து ஒரு பூரண சுகத்தை கட்டளையிட வேண்டும். இயேசுவே உம்மை அதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீரே ஆதரவாய் இருக்கிற ஒரு தெய்வம். அவர்களுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பீராக. உமக்கு மகிமை, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று நாங்கள் காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக எங்களுடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களை கூட இந்த வேளையில அப்பா தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் எவ்வளவு மகத்துவமுள்ள நாமம் ஆண்டவரே. உம்மை இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணி, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, Lord. Hallelujah. நீர் சொல்ல ஆகும் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே அப்பா. இன்று இரவும் கூட நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமே ராஜா. ஹல்லேலூயா. glory, glory, glory. நீர் கட்டளையிட நிற்கும் என்று உம்முடைய வேத வாக்கியங்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றனவே அப்பா. இயேசுவே, இன்று ராத்திரி உம்முடைய வார்த்தைகளிலே உள்ள அதிகாரத்தின்படி அப்பா நீர் உம்முடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா. glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எல்லா எல்லாவற்றையும் உமது இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி எங்கள் கவலைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று இரவு எங்கள் நடுவிலே தெய்வ சக்தி வெளிப்பட வேண்டுமே. உம்முடைய திருவசனங்களை தியானிக்கிற போது தேவனுடைய வல்லமைகளை ஆண்டவரே உம்முடைய ஜனமாகிய நாங்கள் அனுபவிக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். glory, 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 glory. எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை நாங்கள் உயர்த்துகிற போது தேவனுடைய ஹல்லேலூயா கிருபைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா. glory, 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 glory. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. மனதின் பாரங்கள்
எல்லா திகில்கள், பயங்கள், எல்லாம் தேவ சமூகத்துல இந்த வேளையில நீங்க வேண்டுமே. பரிசுத்தாவியானவருடைய கிரியை வெளிப்பட வேண்டுமே. ஹalleluya, glory, glory, glory. Thank you Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இதோ உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேதம் சொல்லுகிறதே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமடைகிறோம் என்று. அப்பா, இப்போதும் கூட ஹalleluya, எங்களுக்காய் சிலுவையில பலியான இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர். அப்பா இயேசுவே, உம்முடைய தழும்புகளால சுகமடையும்படிக்கு ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Thank you Lord. Hallelujah, hallelujah, glory, glory, glory. Jesus, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீரே அப்பா, எங்கள் பாவங்களை நீர் சுமந்து கொண்டீரே. ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை துதிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். வழி தப்பி போன ஆடுகளை போல இருந்தோம், கர்த்தர் எங்களை தேடி கண்டுபிடித்தீர் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. பாவ இருளில் காணப்பட்டோம், தேவன் தம்முடைய ஜீவ ஒளியை எங்கள் நடுவிலே அனுப்பி மரண இருளிலே இருந்து எங்களை விடுதலை செய்தீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேடி வந்த தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. Glory, 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 glory. Thank you Jesus. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இரவு வேளையிலேயும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிற போது ஹalleluya, glory, glory, glory. ஓராபா தீபாரா துரே அந்தராதனஷ்யா ஜுடதிட ஹதுனமோ தீபவ ஷபா ரிபஹதனாதி அந்தரஷ்யா. Praise the Lord. Hallelujah. ஓ, கர்த்தர் நம்முடைய கலக்கங்களை மாற்றுவார். ரிஷபபப ரிபபப ஷதராதி அந்தரதி ஆஷ்யா. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். Thank you Lord. Hallelujah. Glory, 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 glory. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory, 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 glory. இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பூரணமாய் தாழ்த்தி உம் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பாடலை கூட நம்ம பாடிட்டு வேத வசனங்கள் நிறைய கடந்து செல்லலாம். Praise you, praise you, praise you. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஹalleluya. நம்ம சிலுவை தியானம் செய்கிறோம். பாடும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானம் செய்கிறோம். பாடு மரணத்தை தியானம் செய்கிறோம். அவருடைய வேதனைகளை எண்ணி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் எவ்வளவு பாடுகள் அனுபவித்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். Praise the Lord. ஆனால் அதே வேளையில வேதம் சொல்லுகிறது, Thank you Jesus, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஹalleluya. Glory to God. அதனால இன்று இரவு நம்ம இந்த பாடலை, எவ்வளோ நம்ம வேதனையிலே, பாடுகளிலே, கஷ்டங்களிலே இருந்தாலும் கூட ஒரு விடுதலையோடு, விசுவாசத்தோடு, கர்த்தர் நமக்காய் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹalleluya.
கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நம்மள்ட்ட 1000 கதை சொல்லுவான். அதெல்லாம் நம்பிட முடியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு 1000 கட்டுக்கதைகளை நமக்கு கற்பிப்பான். அதையெல்லாம் நம்ம நம்பிட முடியுமா? கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற சத்தியம் அது உண்மையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். க்ளோரி. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. க்ளோரி. தேங்க் யூ ஜீசஸ். பிசாசு பாருங்க என்ன செய்கிறான், எப்படா நீதிமான் விழுவான் என்று காத்துக்கிட்டே இருப்பான். விழுந்த பிறகு அவன் பிசாசானவன் அவன் மிகுந்த பரியாசம் செய்கிறவனாய் இருப்பான். ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் கற்றுக் கொடுக்கிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. Glory to God. Praise the Lord. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் நம் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். ஆமென். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு க்ளோரி எப்போதும் வெற்றி உண்டு. ஜீசஸ் பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். Praise the Lord. இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாருங்க, நம்ம நல்ல உள்ளத்துல இருந்து நம்ம பாடுவோம். இப்பவே இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, இனிமேல்ட்டு மெசேஜ் எப்போ வருமோ எப்போ முடியுமோ நம்ம யோசனைகள் இருக்கலாம். ஆனாலும் நல்ல நமக்கு கர்த்தர் வாய்க்கும்படி நமக்கு கொடுக்கிற சமயத்தை நம்ம முழுவதும் அபியாசப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. மற்ற சமயத்தை தான் நம்ம முழுமையா வீணடிச்சிடறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிக்கப்பட்ட அந்த சமயம் நாம நேரம் ஒதுக்கி கர்த்தர் கிருபையாய் நம்மை
ஒரு மனதுடன் ஒரு இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிற இந்த சமயத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனமாக்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல விசுவாசத்தோடு நல்ல நம்ம ஒருவேளை நம்ம பாட முடிந்தால் நம்ம இருக்கிற இடத்துல நல்ல வாயை திறந்து பாட முடிந்தால் பாடும், இல்லைன்னா மனதுல பாட முடிந்தால் பாடும். எப்படியோ நல்ல நம்ம இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு சொல்லுவான், தோல்விதான் உன் வாழ்க்கையில தோல்விதான் என்று சொல்லுவான். ஆனால் கர்த்தர் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, க்ளோரி. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். ஆமென். நாம் சுகமானோம், சுகமானோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வசனம் சொல்லுது, சாத்தானுடைய இந்த பாடல் வரிகள் சொல்லுது, சாத்தானுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? பறித்து கொண்டார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வசனம் கேட்கிறது. ஹல்லேலூயா, glory to God. காரணம் என்ன? கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த பாதாளத்தின் திறவுகோலையும் கூட பறித்து கொண்டு அவர் பரலோகத்தில் அவர் ஏறினார். ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. இயேசு அதிகாரம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். glory to God. எல்லாவற்றின் மேலேயும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். praise the Lord. ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார். ஆமென். இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜீசஸ், ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி அது உண்டாகிவிட்டது என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கும் கூட வசனங்களை நம்ம தியானிப்போம். வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்கும்படி நம்ம பைபிளை திறந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் யோவான் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம். Praise the Lord. Hallelujah. எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி நாம் அறிந்த ஒரு பகுதி தான். நாமளே கூட பைபிள் ஸ்டடியில நிறைய முறை பார்த்து இருக்கிறோம். இருந்தாலும் அதனுடைய காரியத்தின் சுருக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். இந்த இடத்துல பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அங்கே ஒரு மனுஷன் ஒரு 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
38 வருஷமாய் அவன் வியாதியாய் அவன் கிடக்கிறான். அவன் இந்த இடத்துல அவன் காணப்படுகிறான். பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம், எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே, ஷீப் கேட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல 5 காலனேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். 5 மண்டபங்கள் உண்டு. அங்கே குருடர், சப்பானி, சூம்பின, உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் காணப்படுகிற இருக்கிற ஒரு இடம். அங்கேதான் அவர்கள் படுத்திருப்பார்கள். எப்போதும் அங்கேயே அவர்கள் சாப்பிடுவார்கள், படுத்து உறங்குவார்கள், எழும்புவார்கள், அங்கேதான் இருப்பாங்க. வியாதி உள்ளவர்கள் அநேகர் அங்கேயே காணப்படுகிறார்கள். அதுல குருடர்களும் உண்டு, சப்பானிகளும் உண்டு, இப்படி எல்லாம் ஆட்கள் அங்கே உண்டு. அங்கே ஒரு காரியம் அங்கே நடக்கிறதா இருக்கிறது. என்ன? தண்ணீர் அங்கே வானத்திலே இருந்து ஒரு தூதன் கடந்து வந்து, சில சமயங்களில் ஒரு தேவ தூதன் என்ன செய்கிறான்? வானத்திலே இருந்து கீழே இறங்கி வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். இதெல்லாம் முதல்ல 5 வசனத்துக்குள்ள இருக்கு. நான் அதை பார்த்துதான் உங்களிடத்துல சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். நீங்களும் அதை பார்த்து கொண்டே கவனித்தால் நமக்கு நல்ல இந்த காரியத்தை நாம் இன்று விளங்கிக் கொள்ள முடியும். தண்ணீரை அவன் கலக்கின பின்பு அந்த கலங்கின தண்ணீரிலே முந்தி அதில் இறங்குவான் எவனோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். இப்படி ஒரு சிஸ்டம், இப்படி ஒரு காரியம் அந்த எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை பார்க்கிற போதே ஒரு ஆச்சரியம் தான். பாருங்க, எண்ணி பாருங்க, இப்படி ஒரு குளம் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா வியாதிவஸ்தர்கள் எப்போது எங்கே இருப்பார்கள்? ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஆனா எருசலேமில் அப்படி கிடையாது. ஆஸ்பத்திரி எல்லாம் எம்டியா இருக்கு. ஆஸ்பத்திரியில வைத்தியர் இருக்கிறாங்க, ஆனா வியாதிக்காரர் யாரையும் காணோம். ஏன் அப்படின்னா எருசலேமில் ஒரு குளம் இருக்கிறது. அது பெத்தஸ்தா எனும்பட்ட குளம். அந்த இடத்துல தண்ணீரை கலக்குகிற ஒரு தேவதூதன் வருகிறான். வருகிற போதெல்லாம் அதுல முந்தி இறங்குகிறவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் அவன் சொஸ்தம் அடைகிறான். அந்த இடத்துலதான் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் 38 வருடமாய் அல்லது எத்தனை வருடமாய் இங்கே இருக்கிறான் என்பது நமக்கு தெரியல. அவன் ஆனா 38 வருஷமா வியாதி கொண்டு இருக்கிறான். அவன் சொல்வதை பார்த்தால் அவன் எல்லா வருடமும் இங்கேதான் இருந்தவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. ஏன்னா அவன்கிட்ட கர்த்தர் இயேசு விசாரித்து பார்க்கிற போது அவன் சொல்லுகிறான், நான் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் அங்கே முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அட்டெம்ப்ட் இல்ல, 2 அட்டெம்ப்ட் இல்ல, எத்தனை அட்டெம்ப்ட் நான் எக்ஸாம் எழுதினாலும் என்னதான் ஆகுறேன்? ஃபெயில் தான் ஆகுறேன், என்னன்னு தெரியலன்னு சொல்றான். அல்லேலூயா. அப்படின்னா இவன் 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, நான் நினைக்கிறேன் இவன் இருந்த 38 வருடமும் இவன் வியாதியா இருந்த காலம் எல்லாம் இங்கேயே கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா கூட ஒரு பெரும் பகுதி அவன் இந்த இடத்திலேயே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் அவன் சொல்லுகிற காரியம் அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. இது ஏதோ ஒரு முறை வந்து சொல்றவன் சொல்லுகிற விஷயம் அல்ல. ஒரே முறைதான் ஒருத்தன் எக்ஸாம் எழுதியிருக்கான் அப்படின்னா அவன் ஃபெயிலா போயிட்டான்னா இப்படி சொல்ல மாட்டான். எத்தனை முறை நான் எழுதினாலும் ஃபெயிலா போறேன்ற அளவுல இவன் சொல்றான். தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்றால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இவனுக்குள்ள வந்திருக்குன்னா அது எவ்வளவு நாட்கள் கழித்து வந்திருக்கும். முதல் முறை இவனுக்கு யாரும் உதவி செய்யலைன்னா வந்திருக்காது. 2 முறை உதவி செய்யலைன்னா வந்திருக்காது. ரொம்ப தடவை இவனுக்கு யாரும் உதவி செய்யாதப்பதான் இவனுக்குள்ள அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் 8ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த மனுஷனும் சொஸ்தமாகி விடுகிறான், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் இந்த வேத பகுதியினுடைய காரியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துலதான் நாம சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, முதலாவது, வேதம் ஒரு ஆச்சரியமான புஸ்தகம். ஏதோ தானோ என்று எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல. எல்லா குறிப்புகளும் திட்டமாய் எழுதப்பட்ட காரியங்களாய் இருக்கிறது. நடந்த வரலாற்றின் பகுதிகளை கொஞ்சமும் மாற்றி சொல்லாமல் அதனுடைய
எண்ணிக்கையிலே கூட மாற்றமில்லாமல் திட்டமாய் அறிவிக்கிறது தான் வேத வாக்கியங்கள். அல்லேலூயா. இப்படி ஒரு வரலாற்று புஸ்தகமே வேறு எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு மீனை பேதுரு பிடிச்சிட்டு வந்தா கூட எத்தனை மீன் கணக்கு இருக்கு. அல்லேலூயா. ஒரு சிறு பையனிடத்திலிருந்து மதிய உணவை எடுத்துக்கொண்டு வராங்க, இயேசுவின் கையில கொடுக்கறாங்க, அதுக்கு கூட கணக்கு இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் கணக்கிடப்பட்டு தொகையிடப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறதான ஒரு புஸ்தகமாய் வேதம் இருக்கிறது. பாருங்க, சும்மா 30 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். அதனுடைய 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லுகிற போது, பரிசுத்தாவியானவர் வேத வசனங்களை எழுதுகிற போது அல்லது தம்முடைய தாசர்களை கொண்டு அவர் எழுதுகிற போது அது எவ்வளவு அது குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நமக்கு நல்லா தெரிந்து கொள்ளலாம், நம்ம தலையில் உள்ள முடிகள் எல்லாம் கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகள் ஒவ்வொன்றையும் பெயர் பெயராய் அழைக்கிற தேவன் என்று நம்முடைய கர்த்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுபோல அவருக்கு அறியாமல் ஒன்றுமே இல்லை. நாம மறந்திருப்போம், எத்தனை வருஷமா ஒரு பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நாட்களாய் நம்ம இந்த வேதனையில இருக்கிறோம் என்பதை நாம் கூட மறந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் அவைகளை அவர் தொகையிட்டு அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய மகன், என்னுடைய மகள் இத்தனை நாளாய் வேதனையில இருக்கிறான், இவ்வளவு நாளாய் அவன் அகப்பட்டு இருக்கிறான், இத்தனை வருடமாய் அவன் கஷ்டத்திலே இருக்கிறான், நஷ்டத்திலே காணப்படுகிறான் என்பதை எல்லாம் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து அவர் அத்தனை தெளிவாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. வேத வசனங்களை கவனிக்கிற போது நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு காரியமும் அவரை குறித்து அறிந்து கொள்ள நமக்குள்ளே இருந்து துதி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் தேவ சமூகத்தை நோக்கி ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. Glory to God. இந்த இடத்துல 38 வருஷம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போலதான் 2ஆம் வசனத்துல 5 மண்டபங்கள் இருக்கிற இடமா இது இருக்கிறது என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஏதோ மண்டபங்கள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் 5 மண்டபங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 colonnades என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் அல்லது வேதத்தை குறித்து நம்ம கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா அறிந்து கொண்டோம்னா நமக்கு நிறைய பேர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இந்த எண் 5 என்பது தேவனுடைய கிருபைக்கு அடையாளமாய், இது ஏதோ ஒரு நியூமராலஜி கிடையாது, 5னா உடனே லக்கி நம்பர் நம்ம நினைச்சிடக்கூடாது, அந்த அர்த்தத்துல எழுதப்படுகிறது அல்ல, ஒரு அடையாளம், ஒரு குறிப்படையாளம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதற்கு இப்படி வந்த உடனே நமக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் வந்துட வேணும்னு அவசியம் கிடையாது. 5 நாளே ஒரு சென்டிமெண்ட் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு சைன், ஒரு சிம்பலைசிங்கா இது இருக்கிறது. அல்லேலூயா. இட் இஸ் நாட் ஐடோலைசிங் பட் சிம்பலைசிங். அல்லேலூயா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியணும். ஒரு ஐடோலைட்டரியா இதை நம்ம பார்க்க கூடாது, பட் சிம்பலைசிங்கா இதை நம்ம பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். 5 மண்டபங்கள் இருக்கிறது. வேதத்தின்படி பார்த்தால் தேவ கிருபைக்கு ஒரு எண் என்றால் அது 5 என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பல வியாக்கானங்கள் உண்டு. வேதம் முழுவதும் அதை எடுத்து பார்த்து சொல்லுகிறார்கள். அதுல 5 நாட்களில் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு 6ஆம் நாள் மனிதன் வருவதற்கு முன்பாக அவனுக்கு எல்லாம் ஆயத்தமா இருந்தது. பாருங்க, கிருபை மனுஷன் தோன்றுவதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவைப்படுகிற கிருபை இருந்தபடினால்தான் அவன் ஜனிப்பிக்கப்பட முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் காரியங்கள் இருக்கிறது. தேவ கிருபைக்கு அடையாளமாய் இருக்கிறது இந்த 5. அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போவதில்லை. ஆனால் இந்த 5ஐ நம்ம ஒருவேளை விட்டுட்டா கூட மண்டபங்கள் உண்டு என்று சொன்னால் கூட இதனுடைய காரியம் என்ன பாருங்க. நம்ம ஊர்கள்ல மழை வெள்ளம் வந்துட்டா அங்க இருக்கிற ஜனங்களை மண்டபங்கள்ல கொண்டு போய் விடுவான். அது என்ன அப்படின்னா, தற்காலிகமா ஜனங்களுடைய வீடுகள் சரி பண்ணப்படுகிறது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, சில மண்டபங்கள்ல வைப்பாங்க. அப்படி வச்சிருந்தா அந்த மண்டபங்களுக்குள்ள அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க.
இப்படி பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் மும்பை, சென்னையில எல்லாம் இது நிறைய நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்படி சுனாமி வந்த போது நடந்தது, மழை பொழிகிற போது, வெள்ளங்கள் வருகிற போது நடக்கும். இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அல்லேலூயா. அது போலதான் இந்த இடத்துல குளம் இங்கே இருக்கிறது. அந்த குளத்துல அநேக வியாதியஸ்தர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இத்தனை பேர் ஒரே இடத்துல கூடி வருகிற போது அநேகர் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை பேருக்கு அங்க என்ன செய்ய முடியாது, ஒரு இடம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த 5 மண்டபங்களும் என்ன, இங்கே இவர்களுக்கென்று இலவசமாய் இவர்கள் தங்கிக் கொள்ளும்படி, இவர்கள் தங்க வைக்கப்படும்படி, யாரும் இதற்கு காசு வசூல் பண்ணாம இது ஒரு இலவசமான ஒரு இடமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் கூட எதை காண்பிக்கிறது? ஒரு மனிதனுடைய பாடுகள், அவனுடைய கஷ்டங்கள் எவ்வளவா இருந்தாலும் அதிலேயும் கூட அவன் அதை சகித்து அதை மேற்கொண்டு வருகிறது வரைக்கும் அவனுக்கு என்ன தேவை? ஒரு கிருபை தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருது அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு நம்ம மேற்கொண்டு வந்துடலாம். எப்படியும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்துருவாரு. ஆனால் அது வரையிலும் நம்மை தாங்கிக் கொள்ளும்படி நமக்கு என்ன தேவை? ஒரு கிருபை, தேவனுடைய கிருபை தேவை. அல்லேலூயா. இந்த கிருபை இல்லாமல் போகிற போதுதான் மனுஷன் என்ன ஆயிடுவான்? டோட்டலா அவன் கொலாப்ஸ் ஆயிடுவான். அல்லேலூயா. அப்படி ஆகாமல் அவனுக்கு சில சோதனையான காலங்கள் மனுஷனுக்கு இந்த பூமியில வருகிறது உண்டு. ஆனால் அந்த சமயங்களிலே கூட அவனை தாங்கும்படி ஒரு கிருபையின் ஸ்தலமாய் இந்த ஸ்தலம் பெதஸ்தா அமைந்திருந்தது. அல்லேலூயா. அந்த இடத்துல இந்த மண்டபங்கள் இவர்களுக்கு ஒரு அடைக்கலமாய், ஒரு அடைக்கல பட்டணம் போல இவர்களை தங்க வைத்துக் கொள்ள, இவர்களை பாதுகாத்துக் கொள்ள. ஒருவேளை வெயில் அதிகமா இருந்திருக்கலாம், ஒருவேளை மழை அதிகமாய் பொழிந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை மற்ற குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் அதிகமாய் வந்து கொண்டு இருக்கலாம். இவர்கள் நடுவில் எல்லாம் இவர்களை பாதுகாக்கும்படிக்கு, இவர்களை தாங்கும்படிக்கு, இவர்களை தங்க வைக்கும்படிக்கு, இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படிக்கு 5 மண்டபங்கள் அங்கே இருந்தது. தேவ கிருபைக்கு அடையாளமாய் இது காணப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. Glory to God. 5 விதமான கர்த்தருடைய நம்ம தேவ ஊழியங்களையும் கூட சொல்லுவாங்க. 5-fold ministry என்று சொல்லுகிறோம். அது மாத்திரம் இல்ல, கிருபைக்கு இன்னொரு பெரிய ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்ன? 5 காயங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல உண்டாகி இருக்கிறது. எப்படி? அநேக காயங்கள் அவர் மேல இருக்கிறது. தாடி மயிரை பிடுங்கினார்கள், சாட்டையால் அடித்தார்கள். ஆனாலும் கூட குத்தப்பட்ட ஒரு காயம் என்று பார்க்கிற போது தலையிலே முற்கிரீடம் வைக்கப்பட்டது, கையிலே ஆணி அடிக்கப்பட்டது, காலிலே ஆணி அடிக்கப்பட்டது. இதையெல்லாம் நம்ம வைத்து பார்க்கிற போது மொத்தம் அவருடைய விழா எலும்பில கூட என்ன செஞ்சுட்டாங்க? அதனுடைய இடையில குத்துனாங்கன்னு பார்க்கிறோம். அவர் ஒரு ஈட்டியால அவர் மரித்த பின்பு அவர் மரித்தாரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு குத்துனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதன் வழியா தான் ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்றும் கூட நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய குத்தப்பட்ட காயங்கள் அப்படின்னு பார்த்தால் அதுவும் 5 என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எது எப்படியோ நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த இந்த மனுஷன் எங்கதான் இருக்கிறான்? ஒரு கிருபையின் ஒரு provision of grace. Hallelujah. He is located at a provision of grace. Hallelujah. அவன் எங்கேயோ இல்ல, அவன் சரியா ஒரு கிருபையின் அடைக்கலத்துக்குள்ள, ஒரு கிருபை பாராட்டப்படுகிற ஒரு இடத்துலதான் அவன் காணப்படுகிறான். ஏன்னா அந்த இடத்துலதான் அற்புதமும் நடக்குது. அந்த இடத்துலதான் தேவதூதனும் வந்து எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தம் அடையும்படி அந்த இடத்துலதான் தண்ணீரும் கலக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல தங்கி விடவில்லை, ஒரு கிருபையின் ஸ்தலத்துலதான் காணப்படுகிறான். இன்னொரு பெரிய ப்ரூஃப் இவன் கிருபையில தான் இருந்தான் என்பதற்கு என்ன தெரியுமா? வேற எல்லா வியாக்கானங்களையும் விட்டா கூட இதுல நமக்கு திட்டமா தெரியும், ஆளு நிச்சயமா எப்படிதான் இருந்திருக்கான், கிருபையில தான் இருந்திருக்கான்னு தெரியும். எப்படி தெரியுமா? 38 வருஷமா வியாதியோட இருக்கிறானே தவிர
இவன் மடிந்து போகவில்லை. ஹல்லேலூயா, glory to God, praise the Lord. இவன் என்ன ஆகல, இவன் இன்னமும் அடையாளம், கர்த்தராலே அடையாளம் கண்டு கொள்ளப்படும்படிக்கு ஒரு இடத்துல தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. 38 வருஷமா வியாதியில தான் இருக்கிறான். ஆனால் இவன் என்ன ஆகல, நிர்மூலமாகவில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது எப்படி? அவருடைய கிருபையினாலே. மங்கி எரிகிற திரிதான், நெறிந்த நாணல் தான், ஆனால் திரி அணைந்து போகவில்லை, நாணல் முறிந்து போகவில்லை. காரணம் என்ன? இவன் கிருபையிலே காணப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். நம்ம கொஞ்சம் 2 நாள் நமக்கு என்ன ஆயிரும், ஏதாவது ஒரு பிரச்சனை, கோல்டு 2-3 நாள் வந்துட்டாலே நம்ம ஆள் பார்த்தா நம்ம அட்ரஸே இருக்க மாட்டோம். இவனை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க, வேதம் இவனை கண்டுபிடித்தது. நான் நம்மளை தேடினா ஆளே காணாமல் இருப்போம். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு நம்ம எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கோம்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு கோல்டு ஃபீவர் வந்துருச்சுன்னா எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏதாவது போர்வைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆள் 38 வருஷமா வியாதியோடு இருந்தாலும் அவன் he was sustained, he was preserved. Hallelujah, glory to God. He was provided a place and he was preserved. Hallelujah. அப்ப கிருபை பாருங்க, on one side it has provided him, on another side it preserved him, it sustained him. Hallelujah, glory to God. தேவனுடைய கிருபை என்பது அப்படிதான். நம்ம சொல்லுவோம், எத்தனையோ வருடமா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேனே, கஷ்டத்துல இருக்கிறேனே, வேதனையில இருக்கிறேனே, தனிமையில இருக்கிறேனே அப்படின்னு நம்ம புலம்புவோம். ஆனால் நமக்கு தெரியாது, இப்படி வேற யாராவது இருந்திருப்பாங்கன்னா இருந்திருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால நாம் நிர்மூலமாகாமல் காணப்படுகிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you Jesus. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் விலகாமல் காணப்படுகிறோம். எங்க சுத்தினாலும் எங்கதான் கடைசியில நம்ம வரோம், இயேசுவின் பாதத்திலே தான் நம்ம வந்து விழுகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எந்த சக்தியினாலும், எந்த வல்லமைகளினாலும், எந்த பலவீனங்களினாலும் நம்ம என்ன செய்ய முடியல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியவே இல்லை. அதுதான் நமக்கு தெரிகிறது. அதை வைத்துதான் நமக்கு தெரிகிறது. 38 வருஷமா இருந்தாலும் சரிதான், 108 வருஷமா இருந்தாலும் சரிதான், நம்ம கிருபைக்குள்ளாக காணப்படுகிறோம். Glory to God. Hallelujah. Praise the Lord. தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படிப்பட்ட தன்மையை உடையது? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக. ஆமென். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன், அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன், அவன் எவ்வளவு பணக்காரன் ஏழை, ஏதையும் பார்க்காது. வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதா ஒரு தேவ கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரசன்னமானது. ஹல்லேலூயா. Glory to God. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவருடைய கிருபை எப்படி நமக்கு கிடைக்க பெற்றது? நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. He is the Lord of everything. அவர் கர்த்தர், எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் அவர். ஆனால் அவர் தரித்திரரானார் என்று சொல்லுகிறது. அப்படித்தான் அவருடைய கிருபை நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. எத்தனையோ வருடம் சில பேருக்குலாம் சில போராட்டம் இருக்கும். பிபி எல்லாம் நம்ம ஊர்ல வந்துச்சுன்னா, நம்ம ஆட்களுக்கு பிபி சுகர்லாம் வந்துச்சுன்னா எத்தனை வருஷமா மாத்திரை எடுக்கிறாங்கன்னே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய கிருபை அவர்களை தாங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் சமூகத்துக்கு சென்று தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டுதான் வருவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அந்த பிபி சுகர் எதுவும் ஜனங்களை பிரிக்க முடியல. ஹல்லேலூயா.
இப்படி நம்ம என்னென்ன பலவீனங்கள் உடல்லையோ மனதிலேயோ வாழ்க்கையிலையோ எப்படி இருந்தாலும் சரிதான், அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாய் 5 மண்டபங்களுக்குள்ளே நாம் பொக்கிஷங்களாக நாம் வைக்கப்பட்டு தாங்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா, glory to God. இந்த மனுஷனும் அப்படிதான். 38 வருஷம் அவன் அங்க இருக்கிறான்னா சும்மா கிடையாது. அவன் வியாதியோட இருந்தாலும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் அவனுக்கு கர்த்தர்கள் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா, glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு ஒரு நாளிலே அவனுக்கும் ஒரு விடுதலை வந்தது. glory to God, ஹல்லேலூயா. ஆனால் அதுவரையிலும் அவன் கிருபையிலேயே காணப்பட்டான். ஆமென். பாருங்க, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 38 வருஷம் இந்த வியாதி உள்ள மனுஷனிடத்திலே கர்த்தர் வந்து கேட்கிற போது அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? அவன் 6ஆம் வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். Praise the Lord. Do you want to be made whole? ஆமென். வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்திருக்கிற பட்சத்துல கர்த்தர் இதை கேட்க வேண்டியது என்ன? கர்த்தருக்கு தெரியாமல் கேட்கல என்று வேதம் இங்கே பதிவிடுகிறது. ஆமென். கர்த்தர் அறிந்தவராகத்தான் கேட்கிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதற்கு பின்பாக பல அர்த்தங்கள் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? Do you want to be made whole அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் எப்படியோ இந்த பலவீனத்துல இருந்தாலும் கிருபையில இருக்கிறதுனால இவன் என்ன ஆயிட்டான்? இங்கேயே இவன் தங்கி விட்டான். அல்லேலூயா. பாருங்க, வீடை கட்டும் போது நிறைய கட்டைகளை சுத்தி போடுவாங்க. ஒரு பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தா கூட ஊர்ல எல்லாம் எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம்? அதை சுற்றிலும் சில கட்டைகளை வைத்து கட்டி அதுலதான் ஏறி போய் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதே மாதிரி வீடு கட்டுறவங்க எப்படி கட்டுவாங்க? உள்ள போனா கட்டைகளா இருக்கும். ஆனால் கட்டி முடித்த பிறகு அந்த கட்டைகள் இருக்குமா? இருக்காது. அது எடுக்கப்பட்டு இருக்கும். அதே போலதான் கிருபையினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கிரேஸ் அல்லது கிருபை நமக்கு அளிக்கத்தக்கதான சில நன்மைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், அது நமக்கு கொடுக்கத்தக்கதான சில ஆதரவுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, சில வேளைகளில அது சில காலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையில இருக்கும். ஆனால் அதற்கு பின்பு அது மாறும். கிருபையே போயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இதுலதான் நிறைய பேரு மனம் வாடிடுவாங்க. காரணம் என்ன? ஒருவேளை கிருபை எடுக்கப்பட்டு போயிற்றோ என்று நினைப்பான். ஒரு காலம் வரைக்கும் சில ஆதரவுகள் சில காரியங்கள் மூலமாய் அந்த கிருபை வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் சில காலங்களுக்கு பின்பு அதனுடைய வெளிப்பாடுகள் வேறு விதமாய் மாறும். அல்லேலூயா. அது போலதான் இந்த இடத்திலையும் 38 வருஷமும் இவன் இங்கேயே இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு இந்த 5 மண்டபங்களும் கொடுக்கப்படவில்லை. அவனும் வீடு திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்பினார். ஆனால் அவனுக்கு பாருங்க, இந்த இடம் ஒரு சுகமான சுகம் கிடைக்குதோ இல்லையோ, இதுல அவன் ஒரு சுகம் கண்டு கொண்டான். இதே மாதிரிதான் மன்னா வானத்தில இருந்து பொழிந்து கொண்டே இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனத்துக்கு. ஆனால் ஒரு நாளில மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. ஆனால் அது முதல் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தாங்க தெரியுமா? கானான் தேசத்தினுடைய நிலத்தின் பலனை புசித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நிலத்துல விதைக்கணும், அதை அறுவடை செய்யணும், அதனுடைய பலனை புசிக்கணும். அதுவும் கர்த்தருடைய கிருபைதான். விதைக்கிறதும் தண்ணீர் ஊற்றுகிறதுமா இருந்தாலும் அது முளைக்கிறதும் வளருகிறதும் அது கனி கொடுக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னா வருகிறது மாத்திரம் கர்த்தருடைய கிருபை இல்ல, நிலத்தினுடைய பலனை சுதந்திரித்துக் கொள்வதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இவனுக்கு இருக்கிறதான கர்த்தருடைய கிருபையிலேயே என்ன செஞ்சுட்டான்? தங்கி விட்டான். இதுவே இவனுக்கு போதும் என்று நினைத்தான். கிருபை அப்படிப்பட்டதுதான். அதுவே போதும் என்கிற அளவுக்கு அதுல ஒரு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே கர்த்தர் இருக்க வேண்டும் என்று அல்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Praise the Lord. It is a station. Hallelujah. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம்.
ஆனால் ஒரு புறப்பாடுள்ள ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. அங்கே இருந்த அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டியதான ஒரு மனுஷன் தான். ஆனால் இங்கேயே அவன் என்ன செஞ்சுட்டான்? தங்கிட்டான். அல்லேலூயா. மண்டபத்துல கொண்டு வந்தது எதற்காக? ஏதோ வெள்ளம் வருகிற போது கொஞ்ச நேரம் தங்கி கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டான்? அங்கேயே இருந்துட்டான். அவன் அதனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு முழுசா சுகம் அடையணுமா இல்லையா? அல்லேலூயா. நீ பூரணப்படணுமா வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட விசுவாச ஜீவியத்துல ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் சுவிசேஷத்தினுடைய ஆரம்ப நிலையிலேயே நம்ம என்ன செஞ்சிருவோம்? இருந்துருவோம். அல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய பாதுகாப்பு நம்மை விட்டு போய்விட வேண்டும் என்று அல்ல, அது என்றைக்கும் நம்மோட தான் இருக்கும். அந்த சத்தியம் நம்மை விட்டு போகாது. ஆனாலும் கிருபையினுடைய அடுத்த நிலைகளுக்கு, சில உபதேசங்களுக்குள்ள, சில ஆவிக்குரிய ஜீவியத்துல விரும்பி வர வேண்டும், சில விசுவாச பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற போது நாம என்ன செய்திருவோம்? இல்ல இல்ல, எனக்கு வந்த இடமே ரொம்ப சுகம் கண்டாச்சு, எத்தனையோ வருடமானாலும் பலவீனம் இருக்குதான், இருந்தாலும் இந்த பலவீனத்திலேயே நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லி இருப்போம். அதனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, உன்னுடைய ரட்சிப்பு இந்த இடத்துல அவனை சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? டு யூ வாண்ட் டு பீ மேட் ஹோல் அப்படின்னு கேட்கிறாரு. அதனுடைய நம்ம அதை பொருத்தி பார்க்கணும்னு நம்ம நினைக்கலாம். நம்மளுடைய ரட்சிப்பு கர்த்தர் விரும்புகிறது என்ன? பூரணமடைய வேண்டும். அல்லேலூயா. தொடக்க நிலையில இருக்கிற விசுவாச ஜீவியம் அல்ல, பூரணமான ரட்சிப்பு நம்ம ஜீவ நாட்களுடைய காலங்களுடைய உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பூரண ரட்சிப்புக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மையோடு நம்மளுடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. Glory to God. அப்ப சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னை பார்த்தா எப்படிப்பா தெரியுது? நீ இதுக்கு மேல எதையும் விரும்பாதவனை போல இருக்கிற. கிடைச்சது போதும், நல்ல விஷயம் கிடைச்சிருச்சுன்னு அப்படியே என்ன ஆயிட்ட? செட்டில் ஆயிட்ட. ஹல்லேலூயா. விசுவாசிகள் நம்ம நிறைய பேருக்கு என்ன இருக்கு? ஒரு செட்டில் ஆகிற மைண்ட் செட் இருக்கு. அடுத்தத கொஞ்சம் நம்மள மண்ணாவை நிப்பாட்டிட்டு நிலத்தின் பலனை புசிக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் பயம் வந்துருது. இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு வானத்துல இருந்து மண்ணாதான் வேண்டும், நான் நிலத்தை எல்லாம் போய் பயிரிட்டு அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ கிருபையிலே இருந்தாலும் கிருபையிலே இருக்கிறதான சில அனுபவங்களுடைய வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். You are being in the provision of grace, but you are not willing to come to the throne of grace. Hallelujah. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் வேகமாய் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். என்னோட கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். Come to the throne of grace. Hallelujah. Glory to God. From Bethesda we have to travel to the throne of grace. Hallelujah. Bethesda is a provision of grace. Hallelujah. Glory to God. Hallelujah. Which is great. அது ஒரு மிகுந்த ஒரு பெரிய காரியம்தான். ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லை. ஆனால் அதனோடு நிற்காமல் அவருடைய கிருபாசன தண்டையில சேரக்கடவும். காரணம் என்ன? இங்க இருக்கிறது வரைக்கும் நமக்கு அப்படியே இருப்போம். ஆனால் கிருபாசன தண்டையில வருகிற போதுதான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில சில காலங்கள் வரும், சில நேரங்கள் வரும், அதனுடைய ஏற்ற சமயங்கள். இந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்தது, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயம். அந்த சமயத்துல அவனுக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு சகாயம் செய்யும் கிருபை அவனுக்கு தேவைப்பட்டது. A grace that can help him or favor him in that particular time of his life. Hallelujah.
அவனுடைய அந்த சமயத்துல அவனுக்கு தேவைப்படுகிறதான சகாயம் செய்யும் கிருபை அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா, glory to God. நமக்கும் அப்படிதான். கிருபா சண்டையிலே நமக்கு என்ன இருக்கிறது? கிருபாசன தண்டையிலே நமக்கு என்ன இருக்கிறது? சகாயம் செய்யும் கிருபை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பிரயாசமா இருப்போம். ஒரு காலத்துல ஒரு விடுதலைக்காய் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம். இன்னொரு காலத்துல ஒரு உயர்வுக்காய் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம். இன்னொரு காலத்துல ஒரு கதவு திறக்கப்படணுமே பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம். இன்னொரு காலத்துல ஒரு முன்னேற்றம் கடந்து வரணுமே பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம். இன்னொரு காலத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கணுமே பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம். காலங்களுக்கு ஏற்றபடி ஏற்ற சமயத்துல நமக்கு என்ன தேவை? சகாயம் செய்யும் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். அதை அடைந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நம்ம என்ன செய்யணும்? we have to move. hallelujah. நாம் புறப்பட வேண்டும். glory to God. எங்க இருந்து எங்க புறப்படணும்? சகாயம் செய்யும் கிருபை எங்கே வெளிப்படுகிறது? தைரியமாய் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பயந்து பின்தங்கி இருக்கிறோம். விசுவாச ஜீவியத்துல தைரியமாய் நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு சற்று அருகாமையில கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் எல்லா கிருபையின் ஸ்தலமும் இருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு துரோன் இருக்கு. அவர் வீற்றிருக்கிறதான ஒரு ஸ்தலமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் கிருபாசன தண்டையில, the throne of grace. ஹல்லேலூயா. அங்க போய் நம்ம சேரணும். ஹல்லேலூயா. அதனுடைய விஷன் நமக்கு இருக்கணும். glory to God. ஆனால் இந்த மனுஷன் குளத்துக்கே எழுந்திருச்சு போகல. ஹல்லேலூயா. எங்கதான் இருக்கான்? மண்டபத்துல இருந்து குளத்துக்கே போக மாட்டேங்கிறான். glory to God. அவன் சொல்லுகிற ஒரு எக்ஸ்கியூஸ் என்னது? அவன் சொல்லுகிற ஒரு காரணம் என்னது? தன்னை யாருமே கொண்டு போகல, தனக்கு யாருமே உதவி செய்யல, அவன் போவதற்கு முன்பாகவே மற்றவர்கள் போய் விடுகிறார்கள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனால் அவன் அப்படி சொல்லுகிற ஒரு தன்மை இருக்கிறான். என்ன காரணம்? நமக்குள்ளேயும் அது இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ளேயும் அநேக காரணங்களும் எக்ஸ்கியூசஸ் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம கர்த்தரிடத்துல அறிக்கை செய்கிற போது, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம அறிக்கை செய்கிற போது, நமக்கு சில காரியங்களை குறித்த பிரயாசங்கள் இருக்கு. ஆனால் அதை மழுப்பும்படிக்கு நமக்குள்ளேயே அதை அடைந்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு அதுல உதவி செய்வார், சகாயம் செய்யும் கிருபை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்வதற்கு நம்மளே என்ன செய்து கொள்ளுகிறோம்? தடையா இருந்து விடுகிறோம். we try to give excuses to our own selves. hallelujah. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்படி ஒரு தடை இருக்கு, இப்படி ஒரு தடை இருக்குன்னு சொல்லி நாமளே நமக்கு என்ன செய்கிறோம்? முட்டுக்கட்டையாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீ throne of grace கிட்ட வா. ஹல்லேலூயா. நீ அவருடைய கிருபாசன தண்டையில நீ வந்து சேரு. ஹல்லேலூயா. glory to God. அப்படி வருகிற போது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் என்ன செய்யப்பட முடியும்? முழுமையடைய முடியும், சொஸ்தமாகப்பட முடியும். our salvation will complete fullness of salvation. நம்மளுடைய ரட்சிப்பு பூரணம் அடையும். glory to God. hallelujah. praise the Lord. hallelujah. ஆனால் இந்த மனுஷன் போகிற பாடு இல்ல. இவன் கிருபாசன தண்டையில போகிற ஆள் மாதிரி தெரியல. ஏன்னா இவன் எங்கதான் போகல? பக்கத்துல இருந்த குளத்துக்கே போகல. இவன் மண்டபத்திலேயே தங்கி இருக்கிறான். இவனுக்குள்ள நிறைய காரணங்கள் இருக்கிறது. சில சமயத்துல நான் நினைக்கிறது, பிசாசு ஒரு விதமான தன்மையை நமக்குள்ள உண்டு பண்ணுகிறான். அவன் என்ன சொல்ல விடுகிறான் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி, எவ்வளவோ சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ காண்பித்து கூட சில சமயத்துல he will prove. ஹல்லேலூயா. சில சமயத்துல சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? வல்லுனர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கூட கொடுத்து ஒரு காரியத்தை நிரூபிக்க, நமக்குள்ள நம்ப வைக்க அவன் முயற்சிப்பான். நம்மளுடைய நம்பிக்கை மாறிடுச்சுன்னா அவனுக்கு போதும். பிசாசுக்கு எத்தனை வருடமானாலும் இவன் நகர மாட்டான்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் நகரணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, ஹல்லேலூயா, கிருபா சண்டையில ஹல்லேலூயா எல்லாவற்றிற்கும் வழி உண்டு. glory to God. மரணத்துக்கு தப்பும் வழிகளே கர்த்தரிடத்தில் உண்டு என்றால்
கர்த்தரிடத்துல எந்த சமயத்திற்கும் ஏற்ற சகாயங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகள் உள்ள ஒரு இடம்தான் அவருடைய கிருபாசன தண்டையில. ஹல்லேலூயா, glory to God, ஆமென். நம்ம முடிவு எடுக்கணும், கர்த்தருக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, எது எப்படியோ நான் இந்த காரியத்துல ஒரு வெற்றி எனக்கு வேண்டும், ஒரு விடுதலை எனக்கு வேண்டும், ஒரு வித்தியாசம் உண்டாகணும். அல்லேலூயா, நான் முடிவு எடுத்துட்டேன், இதுல எனக்கு ஒரு உயர்வு வேண்டும், ஒரு அற்புதம் வேண்டும். அல்லேலூயா, நான் அதற்காய் எல்லா முயற்சிகள் எடுப்பேன், நான் நகருவேன், என் இடத்தை விட்டு நான் நகருவேன் என்று ஒரு முடிவு எடுத்து தீர்மானம் பண்ணி வருகிற போது, அல்லேலூயா, glory to God, எந்த காரியத்திற்கும் ஏற்ற சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Praise the Lord. ஆனால் இவன் மாறுகிறதா இல்ல, இவன் போகிறதா இல்ல. அதனாலதான் கர்த்தரே நேரடியா வந்து கேட்கிறாரு, நீ உண்மையிலேயே சொஸ்தமாக வேண்டும் தான் நினைக்கிறியா? அல்லேலூயா. நீ சொல்றத பார்த்தா உண்மையிலேயே நீ நினைக்கிறது மாதிரி தெரியலையே. நீ ஆளை பார்த்தா எப்படி இருக்கிற? நீ எல்லா காரணமும் உனக்கு இருக்கிறது, ஆனால் உனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது போல தெரியலையே. அல்லேலூயா, glory. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று, நீ பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ ஏதோ மற்றவர்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக ஏதோ ரட்சிப்பு அடைந்தவனை போல காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா? அல்லது நீ உன்னுடைய ரட்சிப்பு நீ பூமியில இருக்கிற நாட்களிலேயே பூரணமடைய வேண்டும், நான் ஆவிக்குரியவனாய் இருக்க வேண்டும், நான் கர்த்தருடையவனாய் காணப்பட வேண்டும், நான் தேவனுடைய நாமத்திற்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சி உள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும் என்று பூரண ரட்சிப்பை விரும்புகிறவனாய் காணப்படுகிறாயா? அல்லேலூயா. நீ பூரண ரட்சிப்பை விரும்புகிறாயா? அல்லேலூயா, glory to God, thank you Jesus, hallelujah. அப்படி இன்று ராத்திரி கூட கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த சமயத்துல கூட நம்ம கூட தனிப்பட்ட முறையில, மற்றவர்களுக்காய் இருந்ததெல்லாம் போதும், தனிப்பட்ட முறையில கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம், நீ பூரண ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்குள்ள கர்த்தருடைய பூரணமான ரட்சிப்பின் அனுபவங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த உபதேசங்களுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும்படி விரும்புகிறாயா? glory to God, praise the Lord, hallelujah. இந்த ராத்திரியில கூட கண்களை மூடினவர்களாய் நம்ம எல்லோரும் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி, hallelujah, glory to God. அவர் நமக்காய் தரித்திரரானார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காய் அவர் இரத்தம் சிந்தினார், நமக்காய் அவருடைய கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது, தலையிலே முற்கிரீடம் வைக்கப்பட்டது, காலிலே ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய விழாவிலே குத்தினார்கள். அவர் மேலே தசையடிகள் விழுந்தது, நமக்காய் அவர் காயப்படுத்தப்பட்டார், நமக்காய் அவர் வலிகளை தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். அவர் ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. அவர் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord, hallelujah, glory, glory, glory. சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கிருபை அளிக்கும்படிக்கு, நமக்கு அவருக்குள்ளே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது, மரணத்தை ருசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வியாதிகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. glory, கசை அடிகள் நமக்காக என்று வேதம் சொல்லுகிறது. ஆணி அவருடைய கைகளிலும் கால்களிலும் பாய்ந்தது நமக்காக என்று சொல்லப்படுகிறது. அத்தனை அன்போடு கூட கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்காய் விட்டு இருக்கிறார். ஒவ்வொரு தனிநபருக்காகவும், இன்று நமக்கு என்று சொல்வதை விடவும் எனக்காய் என்று நாம் நினைத்து பார்த்து, எனக்காய் கர்த்தர் மரித்தீரே, எனக்காய் தரித்திரரானீரே, எனக்காய் பாடுகளை அனுபவித்தீரே, அந்த கிருபையை நான், ஹல்லேலூயா, glory to God, praise the Lord, ஒரு புறப்பாடு இல்லாமல், என் வாழ்விலே ஒரு மாறுதல் இல்லாமல், ஹல்லேலூயா, பெற்றுக்கொண்ட கிருபை உண்மைதான். ஆனால் அது நான் சொஸ்தமாகும்படிக்கு எனக்காய் அனுப்பப்படுகிறது, நான் சுகமடைய வேண்டும் என்று எனக்காய் அனுப்பப்படுகிற கிருபை, நான் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காய் எனக்காய் அளிக்கப்படுகிற கிருபை, நான் கர்த்தருக்குள்ளே
முழுமையான ரட்சிப்பு, பூரணமான ரட்சிப்புக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று எனக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே பரலோகத்திலே வெண் வஸ்திரம் தரித்தவனாய் கையிலே குருத்தோலை பிடித்து கர்த்தரை ஓசானா என்று மகிமைப்படுத்தும்படி ஹல்லேலூயா எனக்காய் கொடுக்கப்பட்டதான கிருபை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக பழுதற்றவனாய், ஹல்லேலூயா, கரையற்றவனாய் நான் காணப்படும்படி எனக்காய் வழங்கப்பட்ட கிருபை. நான் ஆனால் வந்த இடத்திலேயே அந்த 5 மண்டபங்களுக்குள்ளேயே தங்கி இருக்கிற அனுபவத்திலே இருக்கிறேன். எனக்குள்ளே பல காரணங்களை நான் வைத்திருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். க்ளோரி டு காட். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். சில வேளைகளில ஒருவேளை நம் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதுவும் ஒரு கர்த்தருடைய கிருபை தான். சிறு வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கிருபை தான். ஆனால் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படியே நம்ம பெற்றோர்கள் போதித்த அளவிலே நம்முடைய விசுவாச ஜீவியம் நின்று போக வேண்டும் என்பதற்காக அல்ல. நமக்கு ஒரு புறப்பாடு இருக்கிறது. Glory to God. Hallelujah. Thank you Lord. பரிசுத்த ஆவியில நாம் இன்னமும் ஹல்லேலூயா வளர வேண்டும். நம்ம இன்னமும் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னமும் மறுரூபப்பட வேண்டும். Glory. நமக்கு ஒரு புறப்பாடு இருக்கிறது. Thank you Lord. Hallelujah. Glory, glory, glory. Thank you Jesus. Praise you, praise you, praise you. கர்த்தருடைய கிருபையில ஒரு இன்னொரு ஸ்தலம் இருக்கிறது. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதும் ஒரு கிருபையின் ஸ்தலம் தான். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீ தைரியமாய் கிருபாசன தண்டையில கடந்து வா. ஹல்லேலூயா. க்ளோரி. நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ தைரியமாய் கிருபாசன தண்டையில கடந்து வா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். கிருபாசன தண்டையில நான் கடந்து வர வேண்டும் என்று சொல்லுவோம். ஓ தேங்க்யூ லார்ட். இன்னமும் அதிகமாய் நாம் போதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதான தேவ கிருபை, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது நமக்கு போதிக்கிறது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Glory to God. அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்த்திருக்கும்படி நமக்கு அது போதிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சில நொடிகள் இப்போதும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, thank you Jesus. Hallelujah. Glory, 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 glory. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. ஏதோ தூதன் வந்து கலக்குவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. ஏதோ எப்படியோ அற்புதம் நடக்கும், எப்படியோ நன்மை வரும் என்கிற அளவில ஒரு விசுவாசம் இருக்கிறது. Hallelujah. ஆனால் கிருபா சண்டையில கடந்து வருகிற போது ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை நாம் அடைய முடியும். Thank you Lord. Hallelujah. Glory, glory, glory. பூரணமாய் மற்றவர்களுக்காய் அல்ல. Hallelujah. இயேசுவிடம் இவன் காரணம் சொல்லுகிறான். Hallelujah. Praise the Lord. ஆனால் இன்று ராத்திரி அப்படிப்பட்டவர்களாய் அல்ல. நாம் காரணம் சொல்லும்படி அல்ல, ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படுவோம். அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமாண்டவரே, எனக்கு Hallelujah பூரணமான ரட்சிப்பு வேண்டும். எனக்கு அதுல ஒரு நல்ல விடுதலை வேண்டும். நான் பிரயாசப்படுகிற காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். நான் அதை விரும்புகிறேன். Thank you Lord. Yes Jesus. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கும்படிக்கு இந்த வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அற்புதம் செய்யுங்க என்று நம்மை ஒப்பு கொடுப்போமே. ஆனால் சரீரத்திலே ஆனாலும் சரி, வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, வேலை காரியங்களிலே ஆனாலும் சரி, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. எப்படி அவனை பார்த்து நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரோ, அதுபோல நம்மை நடக்கும்படி, glory, ஒரு புறப்பாடு இல்லாமல் நடக்காமல் ஓரிடத்துல காணப்படுகிற நம்மை கர்த்தர் நடக்கும்படிக்கு, அவருடைய கிருபாசன தண்டையிலே வந்து சேரும்படிக்கு நமக்கு ஒரு பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல பிதாவே, ஆமென்.